வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 14/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:45 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பு கன்றுங்க, சினை மாடுங்க, நாட்டு உழவு காளைங்க, HF கன்றுங்க, அப்படியே கிடாரிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்தளவுக்கு வந்திருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்காருங்க, ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காருங்க, உழவு கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ கண்ணுங்களும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல, நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ரெண்டும். ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,10,10,000 சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க, 1,10,10,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன பேனா அனுசரித்து கொடுப்பாரு. நல்லா ஒரு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காளை கொண்டு வந்திருக்காருங்க. நல்லா அற்புதமான ஒரு சூப்பரான காளை கொண்டு வந்திருக்காரு. அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் அப்படியே ஊர் பேருக்கு வந்து சொல்லலாம். ஊர் கோவண்ணா நகர். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கடை முளைப்பு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 55. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுவீங்க? 47 வந்து. ஓகே. ஸோ கடை முளைப்பு. ஸோ ஒரு 47,000 ஃபைனல் ரேட் சொல்லியிருக்காருங்க. ஸோ சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குங்க காளை. நல்லா ஒரு பொடை மாடுங்க, நல்லா ஒரு ஒயிட்டு பொடை. ஸோ சூப்பரான ஜோடிங்க. நல்ல தரமான கண்ணுங்க, இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. இப்படி ஸோ செட்டு நல்லா சூப்பரான செட்டுங்க, இன்னும் கால் பிடிக்கல, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,17,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஸோ ரேட்டு நடக்குது பாருங்கள் வியாபாரம். ஸோ இங்கேயும் ஒரு ஜோடிங்க. ஸோ உழவு கண்ணுங்க தான் ஜோடி பாருங்க. ஸோ இதுவும் பல்லு வச்சிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஒன்று இது மாடு? போலூர். பல்லு வச்சுருக்காண்ணா? இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் பல்லு வைக்க? பல்லு வைக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம். ஓகே.
எவ்வளோ சொல்லியிருக்கீண்ணா? 85. ஸோ 85,000 இந்த ஜோடி கண்ணுங்க சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பரான கண்ணுங்க, செட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. பின்னாடி ஸோ 85,000 சொல்லியிருக்காருங்க. மூணு கண்ணுங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க, நல்லா செவல நேர கண்ணுங்க. ஸோ நம்ம அண்ணன் தான் வாங்கி கொடுத்து. ஆனால் அப்படியே எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொல்லணும். அப்படியே எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொல்லணும். சங்கம் போகுது. எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கு? இது வாங்கிச்சு 5,000. பாஞ்சு. ஓகே. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா 15,000 வாங்கி கொடுத்துருக்காரு. சங்கம் சைடு போதுங்க. இந்த மூணு கண்ணுங்களும் சங்கம் போகுது. ஸோ மூணுமே காளை கன்றுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கிடாரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு வச்சுருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். ஊர் மவனூர்பட்டியா? ஓகே. பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு வைக்கல. ஓகே. இன்னும் பல்லு போட எவ்வளோ நாள்? 1 வருஷம் ஆகும். ஒரு 6 மாதம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி? 60. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 65 சொல்லியிருக்காரு. மவனூர்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி கிடாரிங்க. என்ன கொஞ்சம் தள்ளினா இது நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம். ஸோ ரெண்டுமே பல்லு போடல. ஸோ நல்லா ஒரு செவல நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அற்புதமான ஒரு ஜோடிக்கு. ஸோ உழவு காளைங்க. ஸோ ஜோடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரேட்டு இன்னும் எவ்வளோன்னு தெரியலைங்க. தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். மாடு மட்டும் பாருங்கள். நல்லா ஒரு காரி கடலில் ஒரு சூப்பரான ஒரு கன்று ஒன்று, நாட்டுக்கன்று. ஸோ நல்லா சூப்பரான கன்றுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கன்று இருக்கும். ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா 27,500 சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கன்று. ஸோ ஒரு காரி சவளியில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 27,500 சொல்லியிருக்காரு. ஸோ பேசணுமான இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பொடையில் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று 6 பல்லு, ஒன்று கடை முளைப்பில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கால் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கெல்லாம் நல்லா அற்புதமாக பழகிருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ரேட்டு மட்டும் கேட்டு பார்ப்போம்.
ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். எந்த ஒரு மாடு கொஞ்சம் சொல்லலாம். பாவக்கல். பாவக்கல். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 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 6. 6ண்ணா 6 கடமொழிப்பா. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75. 75. ஸோ 75,000 சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஜோடி ஸோ மேற்கத்தி காளைங்க ரெண்டுமே. ஸோ நம்ம குனிச்சு தண்டபாணி அண்ணன் கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ ரெண்டுமே உழவு காளைங்க. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். என்ன கேட்டேன்? என்ன பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா? 2 பல்லு. ஓகே. ஏரியாவில் ஓடி இருக்கா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1.25. ஸோ 1.25 சொல்லியிருக்காரு. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்குங்க. ஸோ ஏற்கலாம் பழகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. கண்ணுங்களும் ஒரு அழகான ஒரு மீடியம் சைஸில் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே மயிலைங்க. ஸோ ஒத்தையாக ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். ஏண்ணா பல்லு வச்சுருக்கானேண்ணா? பல்லு வைக்கல. ஓகே. அப்படியே ஊர் பேருக்கு கொஞ்சம் சொல்லலாம். ஊர் பூங்குளம். ஓகே ஓகே. ஸோ புது பூங்குளத்துலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒத்தில் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 47. ஓகே. ஸோ 47,000 இந்த கண்ணு சொல்லியிருக்காரு. கண்ணு மாடும் சூப்பராக இருக்குது பாருங்கள். வயசானாலும் நல்லா சூப்பராக ஒரு கண்ணு போட்டிருக்கு. நல்லா ஒரு செவ்வளை நேர கண்ணுங்க. ஸோ மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணும் பார்த்தீங்கன்னா அதோடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பார்க்கறதே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடும் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிட்டுக்குங்க. ஸோ ஒரு ஒயிட்டு புடலை ஒரு காளை ஒன்று. ஸோ சந்தன பிள்ளையில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு அழகான மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு நிலவரம் அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். விலை நிலவரம் எல்லாம் நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு வச்சுருக்கானா? 2 ஸோ 2 பல்லு. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். ஊர் சொல்லலாம். பஸ்லிக்குட்டம். ஓகே. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருந்தா? 75. ஓகே. ஸோ 75,000 சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ நல்ல அற்புதமான ஒரு கிடாரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிள்ளை நிற கிடாரிங்க. நம்ம அண்ணன் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு பாருங்க இந்த வாரம். ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 45. ஓகே. ஸோ 45,000 சொல்லியிருக்காரு. ஸோ 4 பல்லு கிடாரி. ஸோ மாடு நல்லா ஹைட்டாக தான் இருக்குது பாருங்கள்.
ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரிங்க. ஸோ நல்லா ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. ஸோ ஏறு கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ ஒன்று நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பல்லு எல்லாம் இன்னும் வைக்கலைங்க கண்ணுங்க. ஸோ ஜோடி பாருங்கள், நல்லா அழகான ஒரு ஜோடி. ஸோ இந்த ஜோடி தான் ரேட்டு தெரியலைங்க. ஸோ ரேட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் போடுறேன். நம்ம சுரேஷ் அண்ணா கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ ஒரு ஜோடி ரெண்டுமே சூப்பரான வளர்ப்பு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஜோடி பார்க்குறதுக்கே நல்லா சூப்பரான அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத கன்றுங்க. செட்டும் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. இப்படி பண்ண பின்னாடி. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 67,000 சொல்லியிருக்காரு. ஸோ இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு வர. ஸோ ரெண்டுமே காளை கன்றுங்க தான். ஸோ இன்னொன்று பல்லெல்லாம் வைக்கல, 6 மாத கன்றுங்க, இல்லாட்டி ஒரு 8 மாதம் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே சொல்லியிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே செவல நேர காளைங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 85,000 சொல்லியிருக்காருங்க. ரெண்டுமே உழவு கண்ணுங்க தான். ஸோ பல்லு மட்டும் வச்சுருக்கான்னு கேட்டு பார்ப்போம். 85,000 சொல்லியிருக்காரு இந்த ஜோடி. பல்லு வச்சுக்கு தானா? இல்லை. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காரு. நான் தரலாம் இப்படி. ஸோ பல்லு வைக்கல, 85,000 சொல்லியிருக்காரு விலை. ஸோ பல்லு சரி பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நாட்டு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க குனிச்சிலிருந்து. ஸோ ரெண்டுமே ஏருக்கெல்லாம் ஓட்டியிருக்கு. ஸோ மாடு நல்லா சூப்பரான மாடு, வயசானாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கலரும் நல்லா அருமையான ஒரு கொடை கலரில் கொண்டு வந்திருக்காங்க. வேலை ஆகாது. இது எவ்வளோ சொல்லிருச்சு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க தெரியலையா? ஸோ ரேட் எவ்வளோ சொல்லலை, அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு நாட்டு பசு மாடும் கன்றும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம். 2 பல்லு தான், ஆல்ரெடி வாணிபடி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு மட்டும் கேட்போம், எந்த ஊருக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு.
கன்றும் நல்லா சூப்பரான ஒரு கன்று, காளை கன்று. ஸோ ஒரு ஒயிட்டு போட மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2 பல்லு தான். ஸோ இந்த கன்று பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு நாட்டுக்கன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கக்கூடிய கன்று. கலர் கூட நல்ல அற்புதமான ஒரு கலரு. ஸோ ஒத்தையாக தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, அப்படியே கன்று மட்டும் பாருங்கள். ஸோ வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மயில கலரில் சூப்பராக இருக்குது. கண்ணும் பார்த்தீங்கன்னா மயில கலரில் தான் இருக்குது. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எந்த ஊர் என்ன மாடு இது? சிங்காரப்பேட்டை. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு கடமலைப்பு. ஸோ 2 கடமலைப்பில் கொண்டு வந்திருக்காரு கண்ணு மாடும். ஸோ கறவையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ குணம் கூட நல்ல சாதுவான குணங்க. எத்தனாவது ஈத்து நைனா இது? 2வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நைனா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40. பொட்டக்கண்ணா? ஸோ ஒரு பொட்டக்கண்ணை போட்டிருக்கு, 2வது ஈத்து மாடு. ஸோ 40,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க. மந்திலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நாட்டு பசு மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சரியான சைஸ் மாடுங்க. ஸோ நல்லா கலர் கூட நல்லா இருப்பேன், ஏன்னா கலரில் கொண்டு வந்திருக்காரு. மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு தான். ஸோ அப்படியே பல்லு நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே விலை எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டேன். ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு சரி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு. நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன்? இது எவ்வளோ சொல்லியிருக்கு? 110 ஜோடி. சென்னை இருக்கா? எவ்வளோ? எத்தனை மாதம்? 6 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? இப்போ போட்டால் எத்தனாவது கண்ணு? 3வது கண்ணு. கறவை அப்படியே எவ்வளோ சொல்லணும்? கறவை 2 லிட்டரு 1.5 லிட்டர். கந்திலி தானா? ஓகே. ஸோ கந்திலிருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ போட்டால் 3வது ஈட்ரு மாடுங்க. ஸோ 110 சொல்லியிருக்காரு ஜோடி. நல்லா அற்புதமான ஒரு கொடைக்கண்ணுங்க. ஸோ நம்ம கந்திலிருந்து நம்ம அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம பாயனை வாங்கிட்டாருங்க. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கன்று ஜோடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்ணு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணு கூட. ஸோ நல்ல ஒரு புடக்கண்ணு. ஸோ எல்லாமே செக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி கன்று மட்டும் பார்த்துக்கோங்க.
ஸோ 2 வளர்ப்பு கிடாரி வாங்கியிருக்காங்க. ஒரு பொடை கலரில், ஒரு ஒயிட் பொடலில் ஒன்று சூப்பராக வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே பல்லு வச்சுருக்கா, அப்படியே கேட்டு பார்ப்போம். நான் பல்லு வச்சுருக்காண்ணா இது? பல்லு வைக்கல. அப்படி எந்த ஊர் நான் போகுது? எந்த ஊர் போகுது? சங்கம் போகுது. ஓகே, எவ்வளோக்கு முடிஞ்சிடும்? 62. ஓகே. சரி, நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காருங்க. நம்ம அண்ணன் பாருங்க, ஸோ நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு 62,000க்கு ஜோடி வாங்கி கொடுத்துருக்காரு. சங்கம் போதுங்க. ஸோ வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு கண்ணுங்க, இது மாதிரி கிடாரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல இந்த கண்ணு கிடாரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க, ஜோடி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவலை நேர கன்றுங்க. ஸோ இது போன்ற கண்ணுங்கள் வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான் வாங்க முடியும். ஸோ இன்னும் இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே வைக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு காளைங்க. ஸோ ஏறுலாம் பார்த்தீங்கன்னா பழகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜோடியும் நல்லா சூப்பரான ஒரு ஜோடி. நல்லா ஃபுல் செவலையில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க, ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன கண்ணுங்க. ஸோ ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? எத்தனை மாதம் கண்ணு? 8-9 மாதம். ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி? 35. ஸோ ஜோடி 35,000 சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் 8 மாதம் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த கன்று பாருங்கள், நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ அழகாக இருக்குங்க பார்க்குறதே. அண்ணா இது எத்தனை மாதம் கண்ணா? 4 மாதம் கண்ணா. எந்த ஊரில் மாடு இது? குனிச்சி. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடியா? ஓகே. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க இந்த பொடக்கன்று. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கன்று. இந்த கன்று ஒத்தையாக சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒத்தையாக நல்லா வாங்கி ஜோடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட சொல்கிறாரு. ஜோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கொண்டு வந்திருக்காங்க, கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்குறோம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னா
ஏப்பா அந்த மாட்டை 35,000 36,000. ஸோ கண்ணு மாடம் எவ்வளோ சொல்கிறாரு, அப்படியே பால் எவ்வளோ வருது, விலை கேட்டு பார்ப்போம். 50 விட்டு சொல்லியா? ஸோ 65,000 சொல்லியிருக்காரு கன்றும் மாடம். ஸோ அப்படியே பல்லு கேட்கலாம். அண்ணா பல்லுண்ணா இது 4 பல்லு. 4 பல்லு. ஸோ 4 பல்லு. எத்தனாவது ஈத்துண்ணா மாடு? ஃபர்ஸ்ட் ஈத்து. கறவை அப்படி கொஞ்சம் சொல்லணும். பால் கொஞ்சம் சொல்லணும். 12 லிட்டர். ஓகே. பொட்டக்கண்ணா? ஸோ பொட்டக்கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ பால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் சொல்லியிருக்காரு. விலை 65,000 சொல்லியிருக்காருங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க தான். ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஜோடி 70,000 சொல்கிறாரு. இதை முன்ன பின்ன அனுசரித்து 1000 ரூபா கம்மி பண்ணி வாங்கலாங்க. ஸோ ஜோடி 70,000 சொல்லியிருக்காரு. அது முன்ன முறை அது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த மரத்தை விளக்காய் அது வெட்டாதுச்சு. அந்த காயை அவர் வெட்டி அவர் கொடுத்துரு. இந்த 5 மரம் விட்டு